ஹாய் ஆல். இந்த வீடியோ எதுக்குன்னா நர்சிஸ்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுற புக்ஸ் என்னென்னலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நர்சிஸ்ட் பர்சனாலிட்டி ஸ்டைல் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறது ரொம்ப ரேர் தான். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நர்சிஸ்ட்டுங்கிற வேர்ட் மட்டும் தெரிஞ்சிருக்கலாம், அதை பற்றின டீப் அவங்க ஸ்டடி பண்ணாமல் இருக்கலாம், தெரிஞ்சுக்காமல் இருக்கலாம். இல்லைனா என்னென்னா இஃப் இட் இஸ் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது டிஸ்கஸ் பண்ணியிருந்தா, இல்லை அவங்க பேரண்ட்ஸ் இதை பற்றின ஏதாவது பண்ணியிருந்தா, இல்லை அவங்களாவே ஏதாவது லேர்ன் பண்ணுற செல்ஃப் லேர்னிங் புக்ஸ் ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்தா, வீடியோஸில் ஏதாவது ஷார்ட்ஸ் பார்த்துருந்தா, இந்த மாதிரி தான் அவங்களுக்கு தெரிய வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் இல்லாமல் அவங்க டிஸ்ட்ராக்டடாக இருக்காங்க, இல்லை ஃபன்னில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் இருக்கலாம், இல்லை நார்மல் பர்சன்ஸ்க்கே ஸ்டடி ஓரியன்டாக இருக்காங்க, இல்லை கெரியர் ஓரியன்டாக இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க இதை பற்றின ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கவே இருக்காது. சைக்காலஜி எடுத்து படிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு அது ஒன் ஆஃப் த கான்செப்டாக வந்திருக்கும், அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் சைக்காலஜி எல்லாம் எடுக்காமல் இருப்பாங்களோ அவங்களுக்கு எப்படி இதை பற்றின கான்செப்ட் இருக்கும், கண்டிப்பாக கான்செப்ட் தெரிஞ்சிருக்காது. ஸோ என்னென்னா பர்சனாலிட்டி ஸ்டைலுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குங்கிறதே நமக்கு எனக்கு கண்டிப்பாக தெரியவே இல்லை. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எனக்கு எப்படி தெரிய வரும்னா, சில புக்ஸ் எனக்கு புக்ஸ் ரிவ்யூ பார்க்குறது, புக்ஸ் ரீட் பண்ணுறதை வச்சு தான் எனக்கு இப்படி ஒரு டிஸார்டர் இருக்குது, பர்சனாலிட்டி டிஸார்டருங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எப்படின்னா, நான் ஈவன் என்னோட கொலீக்ஸ் அவங்க சைக்காலஜிஸ்ட் தான், சைக்காலஜி அவங்களோட பிஜி குவாலிஃபிகேஷன் சைக்காலஜி தான். பட் அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட இருந்தே எனக்கு இது பர்சனாலிட்டி டிஸார்டர் சைக்காலஜியில் இருக்கிற பர்சன்ஸ் அதை பற்றியே டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு இல்லைல்ல, ஈவன் அவங்க என் கூட இருந்தே அதை பற்றின எனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரியலை. கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், கம்யூனிகேட் பண்ண மாட்டோம் இதை பற்றி. அப்போ அப்படிங்கிறப்ப எனக்கு புக் ரீட் பண்ணி, எஸ்பெஷலாக எனக்கு புக் ரீட் பண்ணி தான் எனக்கே தெரியும். அந்த புக்கை உங்களுக்கு ஃபைனலாக இந்த வீடியோட எண்டிங்கில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, என்னென்னா நிறையா டிவோர்ஸ் எனக்கு இந்த பர்சனாலிட்டி டிஸார்டரை பற்றி நான் ஸ்டடீஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரியுது. என்னென்னா இப்படி ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது, அந்த பர்சனாலிட்டி டிஸார்டர் தெரியாமல் நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை அவங்க உங்களோட பிரதராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பர்சனாக இருக்கலாம். ஓகே, நிறைய டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு, டிவோர்ஸ் இல்லை ஆக்சுவலாக டிவோர்ஸில் இல்லாமல் அவங்க சஃபர் ஆகிட்டுருப்பாங்க, இன்னும் அந்த ரிலேஷனில் அவங்க அது என்னன்னே தெரியாமல் சஃபர் ஆகி 5 years 10 years சஃபர் ஆகி இருக்கிற கேசஸ்லாம் இருக்காங்க. இதை பற்றின ஸ்டடி நான் பண்ணும்போது தான் இப்படிலாம் இருந்திருக்காங்க, அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய அதை விட்டு வெளியே வந்தாங்க, அவங்க ஹீல் ஆனாங்க. நார்மல் பீப்புள் ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டரோட இருக்கும்போது அவங்க எப்படி அவங்க ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுவாங்க, அவங்க பர்சனல் பிஹேவியரல் டோட்டலாக டேமேஜ் ஆகிடும். எஸ்பெஷலி நர்சிஸ்ட்டு கூட இருக்கும்போது நர்சிஸ்ட்டு நார்மல் பீப்புள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேஜில் தான் ஈவன் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஈவன் உங்களுக்கு சிக்காவீங்க, ஏதாவது டிஸார்டர்ஸ் வரும் உங்களுக்கு, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் பீப்புள் கூட இருக்கிறனால தான் நீங்களே அஃபெக்ட் ஆகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு லேட்டராக தான் உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு தெரியாமல் கூட போயிருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த 3 புக்ஸை உங்கள் வாங்கி ரீட் பண்ண முடிஞ்சால் ரீட் பண்ணுங்கள், இல்லைன்னா புக் ரிவ்யூஸில் அவைலபிளாக இருக்குது. புக் ரிவ்யூஸ் பார்த்து இதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் புக், Unmasking Narcissism by Mark Attention.
அண்ட் செகண்ட் புக் இஸ் இட்ஸ் நாட் யூ பை ரமணி. இவங்க நர்சிஸ்டோட ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் வேர்ல்டு ஃபுல்லாக நிறையா டாக் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் த ரூடஸ்ட் புக் எவர். அண்ட் ஃபைனல் பை ஹாப்பினஸ் ஃப்ரம் புக்ஷெல். ஐ ஹோப் இந்த புக்கெலாம் உங்களுக்கு நர்சிசம் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொடுக்கும். தேங்க்யூ.